விவசாயிகளே, இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாழைகள் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. அதாவது காற்று மழைனால நிறையா வாழைகள் கொலை வந்துட்டு இருந்த கண்டிஷனில் அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டு விவசாயிகள் இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. ஏன்னா விவசாயிகள் பார்த்திங்கன்னா சாரம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் விவசாயிகள் சாரம் கட்டி அந்த சவுதிகளில் நின்றால் மட்டும்தான் நம்ம தட்டில் சோறு போட்டு சாட முடியும். அதை எல்லாம் ஒரு அரசாங்கமும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வாழை செய்தனால அரசாங்கம் நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அதை சிட்டா கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்க, சிறு குறு விவசாய அட்டை எல்லாமே கேட்பாங்க. அதேமாதிரி நம்மளும் கொடுத்துருவோம். எக்கறம் 10 நாளும்பாங்க, 6 மாதம்பாங்க, 1 வருஷம்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் பைசா யாரும் சரித்திரமே இருக்காது. ஏன்னா எல்லா விவசாயிகளுமே அதை அனுபவப்பட்டோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இன்றைக்கி வாழை உடஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ காண்டு விவசாயிகளுக்கு சேதம்னா அந்த ஒரு 10 நாளுக்குள்ளே நிவாரணத்தை கொடுத்து விவசாயிகளுக்கு வருத்தத்தை நம்ம தெரிவிக்கணும். அதுதான் எல்லா விவசாயிகளோட விருப்பமாக இருக்குது. அது கண்டிப்பாக அரசாங்கம் செஞ்சு தான் கொடுக்கணும். சரி விவசாயிகளை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த விவசாயிகளுக்கு நிதி வரும் வரை நம்ம ஒரு சின்ன ஒரு போராட்டம் மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளே மாதிரி தான் ஒரு விவசாயிகளும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரி விவசாயிகளை நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சரி, பாய் விவசாயிகளே.